எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31:16. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். Thus saith the Lord, refrain thy voice from weeping and thine eyes from tears, for thy work shall be rewarded, saith the Lord, and they shall come again from the land of the enemy. தலையில் வணங்கி நாம் ஜெபிப்போம். Let's all bow our heads in prayer. உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. Your work will be rewarded. உன்னுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு. There is a reward for your work. கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, Our gracious Heavenly Father, இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்க இருக்கிற இந்த வேத பகுதியை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடும். Lord, bless the verse that we are going to meditate today. எங்களோடு பேசும். Lord, you speak to us உம்முடைய சத்தத்தை மாத்திரம் கேட்க உதவி and செய்யும். help us to listen only to your voice. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray, O Father. கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டாவதாக. May the name of our Lord be glorified. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னென்று சொன்னால், There is a truth that every child of God should realize. ரட்சிப்பின் காலங்களில் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். During the times of salvation we are saved. ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறோம். We accept the Lord Jesus Christ. இந்த ரட்சிப்பின் காலம் முதற்கொண்டு தேவனுடைய வருகையில சென்று சேருகிற வரைக்கும் இந்த பூமியிலே கர்த்தர் கிருபையாய் நம்மை வைத்திருக்கிறார். And from the time of our salvation till the time that he comes back, the Lord has graciously given us life on this earth. இப்படி நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த கால அளவு அது தேவனுடைய தயவும் தேவனுடைய இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிற ஒன்று. This depicts the graciousness and the mercy of the Lord that he has given us such time. இந்த காலங்களிலே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் தம்முடைய சாயலாக இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். The Lord has kept his children in his countenance on earth. ஏதோ அவர்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை திரளாய் பெற்று வாழ்ந்து போவதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. God has not called us to make riches and then leave the world. இந்த காலங்களிலே நாம் தேவனுக்காக பிரயாசப்படுகிறவர்களாக, இந்த காலங்களிலே தேவனுக்காக நாம் முயற்சி செய்கிறவர்களாக, கிரியை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். The Lord desires that we are the ones who use this time to work for him and do ministry for him. எனவே நாம் என்னென்ன காரியங்களை நம்முடைய கிரியைகள் மூலமாய் செய்கிறோமோ அவைகளுக்கு நிச்சயம் 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 பலன் உண்டு. That is why whatever work that we do, we will definitely be rewarded. பலன் என்பது தானாய் வருகிற ஒன்று அல்ல. பலன் என்பது தானாய் வருகிற ஒன்று இல்லை. A reward is not something that automatically happens. பலன் என்கிற வார்த்தைக்கு பலவிதமான அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. There are different meanings for the word reward. அருமையான கர்த்தருடையவர்களே, அந்த பலன் என்பது இன்னொரு அர்த்தத்தில் சொல்லணும் என்று சொன்னால் சந்தோஷம். This reward in another meaning is happiness. பலன் என்கிற இன்னொரு அர்த்தம் என்னன்னா மகிழ்ச்சி. It is joy. பலன் என்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் ஆனந்தம். Another meaning of the word is rejoicing. ஏன் இதை இப்படியாக நான் பிரித்து சொல்லுகிறேன் என்று சொன்னால், Why am I splitting it like this and saying? ஒரு கிராமத்தில் நிலம் இருக்கிறது, ஒரு விவசாயி இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுவோம். Let's say that there's a farmer in a village. அவன் விதைகளை விதைக்கிறான், அதன் பின்பாக அது அறுவடைக்கு வருகிறது. அதை கொண்டு வந்து அந்த பலனை கொண்டு வந்து களஞ்சியத்தில் மூட்டை மூட்டையாய் சேர்த்து வைக்கும் பொழுது அவனுடைய உள்ளம் சந்தோஷப்படுகிறது. After he sows the seeds, then during the harvest time he reaps it and brings it and big bundles to the granary. At that point of time his heart is filled with happiness. எனவே பலனை எப்போ பார்க்கிறோமோ அப்போ நம்முடைய உள்ள மகிழ்கிறது, சந்தோஷப்படுகிறது. When we see the reward, our heart is glad. ஆண்டவரும் அதைத்தான் சொல்லுகிறார், உங்களுடைய கிரியைகளுக்கு நிச்சயம் பலன் உண்டு. That is why the Lord says that definitely your work shall be rewarded. கடந்த முதல் தேதியில யாருக்கெல்லாம் பலன் உண்டு என்று சொல்லி ஒரு 5-6 காரியங்களை உங்களுக்கு நான் சொன்னேன். I told you in the first of this month about who all will be rewarded
5 or 6 points. பிரயாசப்படுகிறவர்களுக்கு பலன் உண்டு. Those who toil will have reward. தேவ பக்தியாய் வாழ்கிறவர்களுக்கு பலன் உண்டு. Those who live a holy life, they will have reward. சோதனையான காலங்களிலே உறுதியாய் இருப்போருக்கு பலன் உண்டு. Those who are steadfast in temptation will be having a reward. செய்கைக்கு தக்க பலன் உண்டு. There will be reward according to your work. தேவனுக்கு உண்மையாய் இருப்பவர்களுக்கு பலன் உண்டு. Those who are truthful to God, they will be rewarded. நீதிமானுக்கு பலன் உண்டு. And the righteous will also be rewarded. என்று சொல்லி இந்த காரியங்களை சென்ற இந்த மாதத்தினுடைய முதல் தேதியிலே சிலராய் தியானித்தது நினைவுக்கு வரும். You might remember that we meditated on these points in the first of the month. இதையே மையப்படுத்தி இன்றைக்கும் ஒரு 3 குறிப்புகளை அல்லது 3 காரியங்களை நாம் தியானிக்க We போகிறோம். are going to meditate 3 things centered on this. இன்றைய செய்திக்கு ஒரு தலைப்பாக நான் கொடுக்க விரும்புகிறேன். I want to give a title for today's message. இவர்களுக்கு பலன் உண்டு. They have their rewards. இவர்களுக்கு பலன் உண்டு. These have their rewards. சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, நிச்சயம் உங்களுக்கு பலன் உண்டு. சொல்லுங்க, உங்களுக்கு பலன் உண்டு. சந்தோஷமா சொல்லுங்கல்ல, கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்கல்ல. இன்றைய செய்திக்கு தலைப்பு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். What is the title of this message? இவர்களுக்கு பலன் உண்டு. These people have their rewards. இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வந்துருச்சா இல்லையா? So do you have this question in your சொல்லுங்க, mind? வந்துருச்சா இல்லையா? This question should எல்லா come to your தம்பிகளை mind. நேரா கழுத்துல எல்லாம் கை வைக்க வேண்டாம். நேரா வந்து பேசும்போது என்ன பாருங்க, யாரும் வேதத்தை இப்போ நீங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். நல்ல நேரா நிமிர்ந்து உட்காருங்கப்பா. சரி, இவர்களுக்கு பலன் உண்டு. These people have their rewards. சொல்லுங்க, இவர்களுக்கு பலன் உண்டு. These people have their rewards. அப்ப நம்ம உள்ளத்துல ஒரு கேள்வி வருது. So there's a question in our heart. எவர்களுக்கு பலன் உண்டு? Who has this reward? எவர்களுக்கு பலன் உண்டு? Who are these people who have rewards? அருமையான, இதைத்தான் இன்றைய செய்தியாய் நாம் தியானிக்க Dear போகிறோம். people, this is what we are going to meditate as message யோவான் today. கூட இதை மையப்படுத்தி பேசும் பொழுது, நம்மை உற்சாகப்படுத்தி சபைக்கு சொல்லும் பொழுது சொல்லுவார். When John talks about this to encourage the church, 2 யோவான் 1:8 வாசிக்க கேட்கலாம். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறுவதற்கு எச்சரிக்கையாயிருங்கள். நல்லா கவனிங்க. that we lose not these things which we have wrought, but that we receive a full reward. இந்த வார்த்தையை சொன்ன மனிதன் யார் அப்படின்னு முதல்ல பார்க்கணும். First we should see who actually said this. இவன் யார் என்று சொன்னால், This person is இயேசுவினுடைய மார்பிலே சாய்ந்திருந்தவன் என்று அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. The Bible says that he is a person who was leaning on the bosom of Christ. அன்பின் சீடன் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that he is a beloved disciple. பரம தரிசனத்தை கண்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that he had received the vision of the future. அப்போஸ்தலனாகிய யோவான் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says he is Apostle Paul. இந்த யோவான் தன்னுடைய நிருபத்திலே எழுதும் பொழுது குறிப்பிடுகிறார். This John, when he writes in his epistle, he writes, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறுவதற்கு எச்சரிக்கையாயிருங்கள். be careful that you will receive your full reward. என்ன சொல்றார் சபைக்கு? உங்க பலனை இழந்து போகாதபடிக்கு நீங்க எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையாயிருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுவேன், தேவனுடைய பிள்ளைகள் நாம் இந்த பூமியில செய்கிற எந்த காரியத்திற்கும் ஒரு பலன் நிச்சயம் உண்டு. வேதம் சொல்லுது. The Bible says that for the children of God, everything that we do, we will be rewarded. வேதம் சொல்லுது, ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுத்தா கூட அதுக்கும் பரலோக அரசாங்கம் என்ன செய்கிறதா? பலன் கொடுக்குது. The Bible says that even if you give a glass of water, that deed will be rewarded. இந்த ஆலயத்துல ஒரு இடத்துல நம்ம பெருக்கி சுத்தம் பண்ணாலும் அதுக்கும் என்ன உண்டு? If you sweep this church, and you will definitely be rewarded. நாம் செய்கிற எல்லா கிரியைகளுக்கும் பலன் உண்டு. For all the work that we do, we will be rewarded. ஆனா யோவான் சொல்லுகிற இந்த வசனத்துல நாம் காண வேண்டிய ஒன்று என்னன்னா, But what we should carefully note in this verse from John is, பலனை பெறுவதும் பலனை இழப்பதோ அவர்களுடைய கையில தான் இருக்கிறது.
It is in their hands to have the reward or to lose it. எனவே தான் சொல்லுகிறார், That is why he says, உங்களுடைய செய்கைக்கு தக்க பலனை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவோம். he says, look to yourself that you do not lose the things which you have wrought, that we received a full reward. இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். I want to say 3 things shortly and then pray for you. செய்தியின் தலைப்பு என்ன சொல்லுங்க? What is the title? இவர்களுக்கு பலன் உண்டு. இவர்களுக்கு பலன் உண்டு. These people have their reward. முதலாவது யார் அவர்கள்? Firstly, who are these? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44 முதல் 46 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? நாம் கவனிக்கிறோம், இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிற காரியம் என்ன? What is the thing that we read here? இயேசு கிறிஸ்து ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுக்கிற வேளையில, When Jesus was teaching about prayer, மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து ஜனத்தை பார்த்து சொல்லும்போது, on the Sermon on the Mount, the Lord Jesus Christ is இப்ப looking at the வாசிக்கப்பட்ட people. இந்த வசனங்கள் எல்லாம் ஒரே ஒரு அர்த்தத்தை மாத்திரம் முக்கியப்படுத்துகிறது. There's only one thing that is emphasized in all of these verses. அதாவது என்ன சொல்லுகிறார்? What does he say? உங்களுக்கு விரோதமாக தீமைகளை செய்யும் போது, When people do evil against you, உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்களாக மக்கள் மாறும் பொழுது, when people turn to be your enemies, நீங்கள் அப்படிப்பட்டவர்களுக்காக அதே காரியத்தை செய்யாதபடி நீங்கள் உங்களை மாற்றி செயல்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். Jesus says that you shouldn't repay them but do something different. உதாரணத்திற்கு, For example, ஒருவன் கன்னத்துல ஒருவன் அறைகிறான் என்று சொன்னால், if one person slaps you on one cheek, நீங்களும் கன்னத்துல அடிங்க என்று ஆண்டவர் சொல்லல. the Lord didn't say that you should நீங்க also மறு slap, கன்னத்தை என்ன செய்யுங்க? but he says, காண்பீங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். he says, turn your other cheek. அப்போ உலகம் உங்களுக்கு விரோதமாய் செய்கிற காரியத்தை நீங்க அவர்களுக்கு விரோதமாய் செய்யாதீர்கள். The enmity that the world shows to you, you shouldn't show back to the world. உங்களுக்கு உலகம் ஒருவேளை தீமையானவைகளையே செய்து கொண்டு இருக்குமானால், Maybe the world is doing something evil to you, நீங்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு நன்மையானவைகளையே செய்ய வேண்டும். but you have to repay it with good. ஒரே வழியில சொன்னா, தீமைக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். In a sentence we can say that you should repay evil with good. அப்போ பலன் யாருக்கு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னா, தீமைக்கு யார் நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு பலன் உண்டு. So who are these people who are rewarded? These are people who repay evil with good. நாம் அறிந்திருக்கிறது போல யோசேப்பினுடைய சரித்திர சம்பவங்களை சென்ற வாரங்களிலே நாம் தியானித்தோம். As we all know, we have meditated on the life of Joseph the past few weeks. அவன் அடைந்த தீமைகள் கொஞ்சம் அல்ல. It was not a small evil that he went through. அவனுடைய வாழ்வில வந்த பகைகள் கொஞ்சம் அல்ல. That was not a small enmity that his life had. அவனுடைய வாழ்க்கையில இழந்த வேதனை, அவனுடைய வாழ்க்கையில வந்த வேதனைகள் கொஞ்சம் அல்ல. The loss and the troubles that he had was not light. பலவிதமான பிரச்சனைகளுக்கு உட்படுத்தப்பட்டவன் யோசேப்பு. Joseph was put through a lot of trials and tribulations. இப்போ இந்த நிலைக்கு காரணமானவர்கள் எல்லாரும் ஒரு அணியில இருக்கிறார்கள். Now all the people who crossed these problems are in one side. ஆனா இப்போ நடந்தது என்ன? ஒரு காலம் வருகிறது. But what happened? A time came. இப்பொழுது தீமை செய்தவங்க எல்லாம் தனக்கு முன்னாடி வருகிறாங்க. Now all these people who did evil came before him. தன்னை அழிக்க நினைத்தவங்க எல்லாம் இப்ப தனக்கு முன்னாடி வருகிறாங்க. Everyone who thought to destroy him came to him. இப்போ எனக்கு அதிகாரம் இருக்கிறது. And now I have authority. இப்பொழுது ஆளுநராக இருக்கிறார். He is now the ruler. எல்லாம் வல்ல சகலகல வல்லவனை போல இப்ப தேசத்துல உயர்த்தப்பட்டு இருக்கிறார். In the nation he is lifted as an all powerful person. இவ்வளவு காரியங்கள் அவருடைய வாழ்வில் இருந்த அந்த நாட்களில தான், in the days when he had so much of power, தனக்கு தீமை செய்தவர்களை கண்ட உடனே, when he saw the people that had enmity with him, அவருடைய மனம் தீமை செய்ய விரும்பவே இல்லை. his mind didn't want to do evil. அவர்களை பழிவாங்க விரும்பவே இல்லை. He didn't want to take revenge. தீமை செய்த அவர்களைத்தான், to the people that did evil to him,
தன்னுடைய தேசத்திலே பஞ்ச காலத்திலே அவன் அழைத்து பராமரிக்கிறான். He called them and took care of them during the famine times. ஆனா தீமை செய்தவர்களுக்கு தான் செய்த தீமையானது அவர்களுடைய சிந்தையிலும் அவர்களுடைய மனதிலும் வந்து கொண்டே இருக்கிறது. But the people who did evil to him, they were keeping on reminded of the evil that they did to him. அதை குறித்த ஒரு அச்சமானது அவர்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. They kept having a fear of it in their hearts. என்றைக்காவது ஒரு நாள் பழி வாங்கி விடுவானோ, Maybe one day he will have revenge on us. என்றைக்காவது ஒரு நாள் நம்மை அழித்து விடுவானோ, Maybe one day he will destroy us. நாம் செய்த தீமைக்கு அவன் தீமை செய்து விடுவானோ Maybe he might repay all the evil that we did with evil. என்கிற மனமே தீமை செய்தவர்களுக்குள்ள இருந்து கொண்டே இருந்துச்சு. And this was the mindset that the people who did evil was having. அதனால தான் ஒரு காலகட்டம் வந்தபோது, That is why one day தகப்பன் உலகத்தை விட்டு பிரிந்த போது, when their father left the world, இப்போ அப்பா இருந்தபோது இதெல்லாம் சொன்னாருன்னு சொல்லி இப்போ சகோதரனுக்கு சொல்லி அனுப்புகிறான். now he tells his brothers that this is what my father has told. அப்பா இருக்கிற வரைக்கும் ஒருவேளை இந்த காரியம் தீமை செய்யல, அப்பா இறந்த பின்பு செய்வானோ என்று நினைச்சார். And if they were thinking that when the father was there he didn't do anything, but now the father is not there, might be he would take revenge. ஆனா அப்பவும் அவன் தீமைக்கு நன்மை செய்கிறவனாகவே தன்னை விளங்க பண்ணினார். But even then he showed himself as a person who repays evil with only good. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear people of God, கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுவது, the life of a Christian, ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லுவது, a spiritual life, தீமைக்கு நன்மை செய்வதே அடையாளமாய் குறிக்கப்படுகிற ஒன்று. the indication of it is to repay evil with good. சவுல் ஒரு நாள் தாவீதை பார்க்கிறான். Saul once looks to David. அந்த சவுல் தாவீதை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னா, The thing that Saul says to David is, நான் உனக்கு தீமை செய்த நீயோ எனக்கு நன்மை செய்தாய். I did evil to you but you did good to me. நான் உனக்கு தீமை செய்தவனே சொல்றேன், நான் உனக்கு செய்ததெல்லாம் என்னதான் தீமைதான். The one who did the evil thing says that the things were bad that I did. ஆனா நீ எனக்கு என்ன செய்த? But what did you do? நன்மை செய்த. You do what was good to me. ஆண்டவராகிய இயேசுவை பாருங்க. Look at the Lord Jesus Christ. அவருக்கு விரோதமாய் தீமைகளையே செய்த கூட்டம் தான் ஏராளம் இருந்துச்சு. There's a lot of multitude who did only evil to him. அவர் செய்த அற்புத அடையாளங்களை கண்டாலும் அதில ஒரு குறை சொல்ற கூட்டம் தான் இருந்துச்சு. There was a crowd who blamed him even after seeing his signs and miracles. அவரால் நன்மை பெற்றாலும் அதிலும் ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிற கூட்டம் தான் இருந்தது. Even though they received goodness from him, they still blamed him. சுருக்கமாய் சொன்னா, to say shortly, ஒரே வரியில சொன்னா, to say in a sentence, நாலா பக்கத்திலும் தீமை செய்கிறவர்களும் தீமையை யோசிக்கிறவர்களுமே அவர் நடந்து போகிற உட்காருகிற போதிக்கிற இடமெல்லாம் இருந்தார்கள். He was surrounded by people who were only thinking about doing evil wherever we walked or did ministry. ஆனால் ஆண்டவர் அவர்களை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்காக விண்ணப்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். But we see that the Lord told God to forgive them. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear people of God, நான் சொல்லுவேன், இவர்களுக்கு பலன் உண்டு. These people have their reward. யார் அவர்கள் என்று சொன்னா, if you ask who are these, தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு, these are people who don't repay evil with evil. தீமை என்கிற காரியம் தன் வாழ்விலே கண்டாலும் அவங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு, these people who do good to those who are evil, பலன் பரலோகத்திலே மாத்திரம் இல்ல, இந்த பூமியிலேயே கர்த்தர் வைத்திருக்கிறார். the Lord has kept rewards for them not only in heaven but also here on earth. இன்றைக்கு நம்முடைய மனது தான் இதுல உடன்படுவதே கிடையாது. Today our mind doesn't accept this. என்றைக்கோ பேசின ஒரு வார்த்தை, That's a word which was spoken many years என்றைக்கோ ago. சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, Long ago a word was said. என்றைக்கோ செய்த ஒரு காரியம், something that was done to you many years ago. நம்முடைய மனதில் இருந்து கொண்டே வேதனைப்படுத்துகிறது. And this keeps hurting us in our mind. இந்த காலை வேளையில, in this morning time, மனதார பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், if you want to receive your reward, தேவனுடைய பலனை நம்முடைய கை நிறைய அனுபவிக்க வேண்டுமானால், if you need to receive the fullness of God's goodness in your hand, தீமை செய்தவர்களை நாம் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். you should repay good to those who did evil to you. கல்லால் அடிக்கிறார்கள் ஸ்தேவான் மேல. They were throwing stones on Stephen. அடிக்கப்படுகிற ஒவ்வொரு கல்லும் தன் மீது விழுகிறது. And the stones are falling on his body. அவன் சொல்லுகிறான், பிதாவே இவர்களுக்கு என்ன செய்யும்?
மன்னியும். But Stephen says, Lord, forgive them. இவர்கள் அறியாதபடி இதை செய்கிறார்கள். They know not what they do. பாருங்க, அப்போ தன்னுடைய வாழ்க்கையில வந்த தீமையான நேரங்களில நன்மை செய்கிறவர்களாகவே தன்னை பிரதிபலித்து காண்பித்தார்கள். So these people showed themselves as people who did only good when the times were evil. நான் சொல்லுவேன், இப்படிப்பட்டவர்களுக்கு பலன் உண்டு. So I say that these type of people will receive the reward. இரண்டாவதாக இவர்களுக்கு பலன் உண்டு. Secondly, these people have the reward. யார் அவர்கள்? Who are these people? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்க கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதம் தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. Blessed are ye when man shall revile you and persecute you, and shall say all manner of evil against you falsely for my sake. Rejoice and be exceeding glad, for great is your reward in heaven. For so persecuted they the prophets which were before you. இரண்டாவதாக இங்க நாம் பார்க்கிறோம். Secondly, we see here, பிறர் உங்களை குற்றப்படுத்தி, when others accuse you falsely, உங்களை நீங்கள் செய்யாத காரியங்களை செய்ததாக சொல்லும்போது, when people say that you have done certain things which you have not done, இப்படிப்பட்ட சூழ்நிலையில காரணம் இல்லாத தீமையான மொழிகள் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லும்போது, when you are unjustly accused of certain things, நீங்க பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். you are blessed. நல்லா கவனிங்க, பிறர் உங்களை குற்றப்படுத்தும் போது, Listen carefully, when others accuse you, பிறர் உங்களை பரியாசம் பண்ணுகிற வேளையில, when others revile you, பிறர் உங்களை அவமதிக்கிற வேளையில, when others disrespect you, பிறர் உங்களை பொய்யான குற்றங்களை சுமத்துகிற வேளையில, when others place false charges on you, வேத வசனம் சொல்லுகிறது, the Bible verses say, நீங்கள் பாக்கியவானா இருப்பீங்க. you are blessed. ஏன்னா பரலோகத்துல உங்களுக்கு தான் பலன் எப்படி இருக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கெல்லாம் பரலோகத்துல என்னுடைய பலன் மிகுதியா இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்க? For these people, the reward in heaven will be great. கையை வைத்துங்க பார்க்கலாம். இப்ப திரும்ப இன்னொரு கேள்வி கேட்பேன். I'll ask another question. திரும்பவும் கேட்கிறேன், யாருக்கெல்லாம் பரலோகத்துல பலன் மிகுதியா இருக்கணும்? So who all wants this great reward in heaven? சரி, இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். I will ask a question அந்த to you. பலன் மிகுதியா இருக்கணும்னா, பலன் மிகுதியா இருக்கணும்னா, If you need this great reward, என்ன நடக்கணும்? what should happen? சொல்லுங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? What does this verse say? பரலோகத்தில் அப்பந்தான் உங்க பலன் மிகுதியா இருக்கும். It is only at that time your reward will be great in heaven. அப்ப மற்றவங்க உங்களை என்ன செய்யணும்? குற்றப்படுத்தி நிந்திக்கணும். சொல்லுங்க, பேசணும். உங்களை மற்றவங்க என்ன செய்யணும்? நிந்திக்கணும். தீமையான மொழிகளை உங்க பேரில பொய்யா என்ன செய்யணும்? சொல்றாங்களா? சொல்லுங்க. Are people reviling you and persecuting you? அப்படிப்பட்ட வார்த்தையை போன வாரம் தான் நான் கேட்டேன். And this is the verse that I read. என் காதால கேட்டேன். I heard through my ears last week. வேலை ஸ்தலங்களில, வீட்டு பகுதியில, near the house. கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளவோ காரியங்களை காரணம் இல்லாம காதுகள் என்ன செய்கிறது? கேட்கிறது. So many times we hear through our ears. பேசினத சொன்னா பரவாயில்ல, if they say what we have actually spoken, then it's okay. நினையாததெல்லாம் சொன்னதாய் பலர் வந்து என்ன செய்வாங்க? But many people come and accuse something that we have not spoken or even thought about. இந்த நேரத்துல தான் ஒரு ஆவிக்குரியவனை நம்ம அடையாளப்படுத்த முடியும். This is the time when we can identify a spiritual இந்த person. நேரத்துல தான் ஒரு ஆவிக்குரியவனை நாம் சரியாய் பார்க்க முடியும். It is at this time we can clearly see a spiritual person. ஒருவேளை உங்களை பற்றி ஒருவர்
இல்லாத பொல்லாதத பேசிட்டாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். Maybe somebody has spoken something that you have falsely accused. ரெண்டு விதத்துல நான் அதை சொல்றேன். I say it in two ways. உடனே இத கேட்ட உடனே ஒரு தரப்பினர் என்ன செய்வாங்கன்னா உடனே கண்களிலிருந்து என்ன செய்வாங்க, கண்ணீர் வடிக்கிறவர்களாய் மாறிடுவாங்க. One group of people immediately they start to weep. நான் பேசவே இல்லையே, பேசுறதாக சொல்லிட்டாங்களே அப்படின்னு உடனே அவருடைய மனசோர்வு அவர்களுக்குள்ள வந்துவிடும். And the mind gets disappointed saying that they have spoken something that I have never said, and they start to cry. அவருடைய உள்ளமானது துக்கத்தினால் நிரம்பிவிடும். And the heart is full of sorrow. அவருடைய முகமானது அப்படியே சோர்ந்து போனதாய் காட்சி அளிக்கும். And the face looks very sad. யார் அவங்கள பார்த்தாலும் உடனே கண்டு கொள்ளலாம் ஏதோ ஒரு கவலையில இவங்க என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க அப்படின்னு. And whoever looks at them will immediately recognize that they are sad. இது ஒரு கூட்டத்தினுடைய அனுபவம். So this is the experience of one ஆனா இன்னொரு கூட்டத்தினுடைய அனுபவம் என்னன்னா, but another group of people, இல்லாத பொல்லாததை சொல்லும்போது whenever they are accused falsely, அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? you know what they will do? ஆண்டவரே உமக்கு நன்றி. They say, God, thank you. உடனே அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரை துதிக்கிறவர்களாய் மாறி விடுவாங்க. Immediately they speak in tongues and start to worship God. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், because they know இத clearly, நான் சொல்லவும் இல்ல, I didn't say this, இத நான் பேசவும் இல்ல, I didn't talk about ஆனா this. ஏதோ என் மீது குற்றம் படுத்துகிறாங்க என்பதை அறிந்த உடனே But as soon as they know that they are அந்த accused, ஆவிக்குரியவர்களுக்கு என்ன வெளிப்பாடு வரும் என்று சொன்னா, the revelation that these spiritual people get இந்த is, வார்த்தைகளால இந்த பேசப்படுகிற இந்த காரியத்தினால எனக்கு ஒரு பலனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். because of the words that are spoken, the Lord has kept a reward for me. இப்ப நான் சொல்லி தரேன். Now I teach you. நீங்க பேசாத ஒன்ன பேசினதாக, If they say that you have spoken something that you have not, நீங்க சொல்லாத ஒன்ன சொன்னதாக, something that you have not talked about, நீங்க செய்யாத ஒன்ன செய்ததாக, something that you have not done, ஒருவேளை உங்களை குற்றப்படுத்துகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். maybe they are falsely accusing you. நீங்க என்ன செய்யணும், அது உங்க காதுல வரும்போது When you hear it, நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? you know what you should do? சொல்லுங்க பார்க்கலாம். கவலைப்படக்கூடாது, You should not worry, அழக்கூடாது, you should not cry, வருத்தப்படக்கூடாது, you should not be sad, மனம் கலங்கக்கூடாது, your heart shouldn't be in turmoil, மன பாரத்தினால் நிரம்ப விடக்கூடாது. your mind shouldn't be burdened. ரெண்டு கரங்களை உயர்த்தி நல்ல கர்த்தரை என்ன செய்யணும்? You should lift up two hands ஸ்தோத்திரிக்கணும். and start to praise the தேவனை Lord. நல்ல You மகிமைப்படுத்தணும். should glorify the Lord. உள்ளத்துல நல்ல சந்தோஷமா தேவனை துதிக்கணும். You should be worshiping God with a glad heart. ஏன்னா இப்ப பேசப்பட்ட இந்த வார்த்தையினால Because of the words that are spoken now, எனக்கு பலன் I உண்டாயிருக்கிறது. have a reward. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe in this? ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. அருமையான கர்த்தருடையவர்களே, The people of இப்படி God, நாம் தேவனுடைய வழிகளிலே நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். we have to go and run our race in such a manner. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear people of God, தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை பாருங்க. look at the life of Christ. அவரை பற்றி மக்கள் என்னெல்லாம் பேசினாங்க தெரியுமா? What all the people talked about him. எவ்வளவு அற்புதங்களை செய்த தேவகுமாரன், The Son of God who has done so much of miracles, மேசியாவாக தன்னை வெளிப்படுத்தின தேவகுமாரன், the one who revealed himself as the Messiah, மனிதர்களால் செய்யக்கூடாத அதிசய அற்புதங்களை எல்லாம் செய்து தன்னை தெய்வகுமாரனாக விளங்க பண்ணினவர், the one who showed him as the Son of God by miracles and signs. இப்படிப்பட்ட தெய்வத்தை உடனே அவர்கள் தேவனை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளணும். They were supposed to accept and believe in him immediately. ஆனா இந்த இயேசுவை, இப்படி உலகத்துல தன்னை வெளிப்படுத்தின இந்த இயேசுவை உலகம் என்ன செய்தது தெரியுமா? But what this world did to the Son of God who revealed himself to be? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 59 முதல் 60 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. கடைசியிலே 2 பொய் சாட்சிகள் வந்து தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியர் எழுந்திருந்து அவரை நோக்கி, போதும் வாசிங்க. இவர்கள் இல்லமா போதுமா? இங்கிலீஷ்ல வாசி. Now the chief priests and elders, all the council sought false witness against Jesus to put him to the death, but found none. Yet though many false witnesses came, yet found they none. At the last came 2 false witnesses. இயேசுவினுடைய ஊழிய நாட்களில, During the time of the ministry of Christ, அவருக்கு விரோதமாக பொய்யான சாட்சிகளை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தினாங்களாம்.
It said that they brought a lot of false witnesses to witness against him. அவங்க சொன்ன அந்த சாட்சிகளில் ஒன்று கூட ஒவ்வவில்லை, ஒன்று கூட ஒத்து போகவே இல்லை. And none of the witness was matching. கடைசில ரெண்டு சாட்சி வந்தது. And finally 2 witnesses came. தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடுவேன் என்றும், And they said that he said he would destroy the temple of God. ஆண்டவர் சொன்னார், இவன் சொன்னான் என்று சொல்லி பொய்யான குற்றங்களை ஆண்டவர் மீது வைத்தார்கள். And they placed false accusations on him, telling that he would destroy the temple of God. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear people of God, இன்னும் இயேசுனுடைய ஊழிய நாட்களில பாத்தீங்கன்னா, during this ministry of Jesus, if you see, இயேசுவை பார்த்து சொன்னாங்க, பிசாசுகளுக்கு தலைவன் இவன். they looked at Jesus and said, he is the ruler of the demons. எங்கும் கலகம் பண்ணுகிறவன் என்று சொன்னாங்க. And they said that he creates confusion everywhere. பலவிதமான வார்த்தைகளினால நம்முடைய ஆண்டவரையும் ஜனங்கள் விட்டு வைக்கவில்லை. The people didn't leave our Lord also, accusing him with many words. எனவே தான் இயேசு சொன்னார், That's why Jesus said, உங்களை ஒருவேளை இப்படி பொய்யான குற்றங்களை சொல்வார்களானா, maybe if they are accusing you falsely, நீங்க சோர்ந்து போகாதீங்க, you shouldn't be disappointed. மனம் தளர்ந்து போகாதீங்க. Don't be worried. எப்போ இந்த வார்த்தை உங்க காதுல கேக்குதோ, Whenever you hear this, ஒண்ணு உங்களுக்கு உண்டாகுது, one thing you should have, பரலோகத்தில் உங்களுடைய பலன் மிகுதியாய் இருக்கிறது. great is your reward in heaven. இப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க, Think about it 1 minute. உன் குடும்பத்துக்கு விரோதமாய் பேசப்பட்ட வார்த்தைகள், The words that were spoken against your உன் family, பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசப்பட்ட the வார்த்தைகள், words that were spoken against your உன்னுடைய children, தொழிலுக்கு விரோதமாய் பேசப்பட்ட வார்த்தைகள், the words spoken against your உன்னுடைய business, ஊழியத்திற்கு விரோதமாய் பேசப்பட்ட the வார்த்தைகள், words spoken against your ministry, உனக்கு விரோதமாய் பேசப்பட்ட and வார்த்தைகள், the words spoken against you. இதெல்லாம் ஒருவேளை கேட்டு ஒருவேளை நீ சோர்ந்து இருக்கலாம். Maybe you are sad hearing all of these words. நான் சொல்லுவேன், இந்த வார்த்தைகளுக்குரிய பிரதிபலனை கர்த்தர் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். But the Lord has kept all the rewards for these words. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஆண்டவராகிய இயேசுவை போல அடுத்து ஊழியம் செய்த வந்த பவுலை பாருங்க. You look at Apostle Paul, who did ministry like the Lord Jesus Christ. ஜனங்கள் அவனை பலவிதமான வார்த்தைகளினால் அவனை காயப்படுத்தினாங்க. And they hurt him through many words. கொள்ளை நோயை உண்டாக்குகிறவன் என்று அவனை சொன்னாங்க. They accused him of causing diseases. வாயாடி என்று சொல்லி அவனுக்கு ஒரு பெயர் கொடுத்தாங்க. And they also said that he talked too much. நம்முடைய வேத பிரமாணத்திற்கு விரோதமாகவே இவன் பேசுகிறான் என்று சொல்லி பொய்யான குற்றங்களை சுமத்தினார்கள். And they said that he is blaspheming against the scriptures. தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்த பார்த்தான் என்று சொன்னார்கள். They said that he tried to defile the temple of God. இவன் பிதற்றுகிறான் என்று சொன்னார்கள். And they say that he is blabbering. இந்த பவுலை பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். They accused him of being mental. இவன் கொலை பாதகன் என்று சொன்னார்கள். They called him a murderer. இத்தனை காரியங்களையும் பவுல் சகித்து இதனுடைய பலனை மகிமையாய் பெற்றடைந்தார். And all of these things Paul didn't take it seriously, and he had his reward in heaven. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say an amen. ஹல்லேலூயா. Hallelujah. சரி, முதலாவது சொன்ன இவர்களுக்கு பலன் உண்டு. These people have the reward. யாருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். தீமைக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு பலன் உண்டு. இரண்டாவதாக evil with good, they have இரண்டாவதாக rewards. Secondly, இவர்களுக்கு பலன் உண்டு. பொய்யான குற்றங்களை உங்கள் மீது சுமத்துகிற வேளையில, during times when they accuse you falsely, நீங்க பாக்கியவான்கள், you are blessed. உங்களுக்கு பலன் உண்டு. You have your reward. பொய்யான குற்றங்களை நீங்கள் சுமக்கும் போது உங்களுக்கு பலன் உண்டு. You will have reward when you bear all false accusations. மூன்றாவது, இவர்களுக்கு பலன் உண்டு. Thirdly, these people have the பிலிப்பியர் reward. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும், that I may know him and the power of his resurrection and the fellowship of his sufferings, being made conformable unto his death. இங்கு நான் வாசித்த இந்த வேத பகுதியில் The verse that we have read, அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கு பவுல் விரும்பினான் என்று வேதம் சொல்லுகிறது. the Bible says that Paul wanted to know the fellowship of
Lord's suffering. இயேசு கிறிஸ்துவை அவன் உற்று பார்க்கிறான். He looks at the Lord Jesus Christ. அவர் பட்ட பாடுகளை எல்லாம் அவன் ஆராய்ந்து அறிந்தான். And he knew all the sufferings that he had இந்த underwent. பாடுகளுடைய ஐக்கியத்தை அவன் அறிகிறதற்கு விரும்புகிறான். And he desires to have fellowship in this sufferings. என்ன காரணம் என்று சொன்னால், The reason behind this is, வேதம் சொல்லுகிறது, அவரோடு கூட பாடு சகிக்கிறதினால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். because if we suffer with Christ, we will also rule with him. அவரோடு கூட பாடு சகிக்கிறதினால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். Because we are suffering along with Christ, we also rule with him. இயேசு தன்னுடைய ஊழிய காலங்களிலே தனக்கு வந்த எல்லா பாடுகளையும் சகித்ததினால அவர் இப்பொழுது பிதாவினுடைய வலது பார்சத்திலே அவர் அமர்ந்திருக்கிறார். Because Jesus Christ suffered everything that he had to suffer in his life, he is now seated beside the Father. எனவே தான் அவரோடு கூட பாடு சகிக்கிறவர்களுக்கு நிச்சயம் பலனாகிய ஆளுகை உண்டு. That is why to all those who suffer with him, there is definitely the reward of a rule in heaven. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear people of God, தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களா இருந்தாலும் சரி, those who are doing the ministry of God, அல்ல தேவனுடைய பிள்ளைகளா இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, or you are living as the children of God on earth, நாம் எல்லாருக்கும் பாடுகள் என்பது வைக்கப்பட்டு இருக்கிற ஒன்று என்பதை மறக்க கூடாது. we should not forget that we all are given our own sufferings on பாடுகள் earth. மேல பாடுகள் வருது என்று கவலைப்படக்கூடாது. You should not be sad that you have sufferings after suffering. ஐயோ இந்த பாடுகள் என்னால் தாங்க முடியவில்லையே என்று கலங்க கூடாது. You should not be worried that you are not able to take all these sufferings. நான் சொல்லுவேன், வந்த பாடுதான் உனக்கு பலனாய் மாற்றப்பட போகிறது. I tell you that all the sufferings that come to you will be turned into your reward. நீங்க உலக அரசியலை நீங்க சற்று திரும்பி பார்ப்பீர்களானா, If you look at the politics of the world, அந்த உலக அரசியலுக்காக வேலை செய்கிற சில அடிமட்டத்திலிருந்து வேலை செய்கிற அந்த நபரை நீங்க பார்க்கலாம். you see the grassroots workers of all the political parties. ஒரு சாதாரண தொண்டனா இருந்து These are ordinary members. அப்படியே படிப்படியாய் அந்த உலக அரசியலுக்காக வேலை செய்து வாழ்க்கையில ஒரு நல்ல நிலையில வந்து உட்காருகிறதை நான் பார்க்கிறோம். We can see that they keep working for the party and slowly they get elevated to a higher position. இன்றைக்கு அமைச்சரா இருக்கிறவர்கள், எம்எல்ஏவா இருக்கிறவர்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, If you look at the ministers and the MLAs who are now, ஒரு காலத்தில் அவர்கள் அடிமட்டத்தில் இருந்து அவர்கள் உழைத்து அந்த உழைப்பை கண்டவுடனே இந்த உலக அரசியலே, இந்த உலகமே அவர்களுக்கு ஒரு பலனை கொடுக்கிறது, பதவியை கொடுக்கிறது. even this world rewards all these grassroots workers who work hard for the party. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டார்கள் என்பதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கிறது. When the world sees that they are suffering so much for the party, they give them the rewards. பொல்லாதவர்களாகிய இந்த உலகமே அப்படி செய்யுமானா, If this evil world can do that, பரலோக தேவனுக்காக பாடுகளை அனுபவிக்கிற, பாடுகளை சகிக்கிற நமக்கு if you suffer for the Lord in heaven, கர்த்தர் பலன் இல்லாமல் வைப்பாரா? will the Lord not reward them? நிச்சயம் பலன் உண்டு. Definitely there's a reward. ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ரோமர் 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். For I reckon that the suffering of the present time are not worthy to be compared with the glory which shall be revealed in us. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். For I reckon that the sufferings of this present time are not worthy to be compared with the glory which shall be revealed in us. இந்த காலத்தில் இருக்கிற இந்த பாடுகள் எல்லாம் இனி வரப்போகிற மகிமை, இனி வரப்போகிற பலனுக்கு ஒப்பானவைகள் அல்ல. All the sufferings of this time cannot be compared with the glory or the rewards that are in heaven. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say an amen. ஹalleluya. Hallelujah. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear people of ஒரு God, உண்மையான தேவ பிள்ளையா இருப்பானானா, if a person is truly God's child, கர்த்தர் அவனை நீதியின் வழியிலே நடத்துவது சத்தியம். it is true that the Lord leads him through the path of righteousness. ஜீவ வழியிலே நடத்துவது சத்தியம். It is true that the Lord leads him through the path of அதே life. போல அது சத்தியம் என்பது உண்மையானால், If that is true, பாடுகளிலும் அவர்களை நடத்துவது சத்தியமே சத்தியம். it is also true that the Lord leads him through a path of suffering too. எல்லாவற்றையும் வெறுத்தவனாக
ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தன்னை முழுமையும் அர்ப்பணித்தவனாக அப்போஸ்தலனாகிய பவுல் வந்தான். Paul came as a person who forsake everything for the sake of the gospel and wanted to do ministry. அவன் சந்தோஷமாய் ஊழியத்தை செய்து ஓட்டத்தை முடிக்கல. He didn't happily run his race and complete அவன் it. சொல்லுகிறான், நான் போகிற இடமெல்லாம் எனக்கு உபத்திரவங்களும் பாடுகளும் இருக்கு என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். He says that through all the ways that he passed through, he had troubles and tribulation. ஏன் ஆண்டவருடைய சித்தம் தானே செய்ய வந்தான். He came only to do the will of the Father. ஆண்டவருடைய சித்தம் செய்வதற்காகத்தானே எல்லாவற்றையும் விட்டு தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்தான். He committed himself entirely to God, leaving everything just to do his will. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து உடனே கீழ்ப்படிந்து அவரை ஏற்றுக்கொண்டான். He immediately obeyed to the words of God and committed himself. அப்போ இவ்வளவு தாராளமாய் தேவ சித்தம் செய்கிற இந்த பவுலுக்கு ஏன் பாடுகள் வர வேண்டும்? So why should Paul be having sufferings even though he did everything according to the word of God? சரி, மற்றவர்களுக்கு வந்தது போல வந்துட்டு போய் இருக்கலாமே. Maybe for others, just like others, it might have come and gone. ஆனா பவுல் சொல்லுகிறார், But Paul says, அவர்கள் அப்போஸ்தலர்களா? are the apostles? நான் அதிகம். I am more. நான் அதிகமாய் பாடுபட்டவன். I have suffered a lot. நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். I have toiled a lot. அப்போ மற்ற அப்போஸ்தலர்கள் கூட இந்த பவுல் பட்ட பாடுகளுக்கு ஈடாய் படல என்று பவுல் சொல்லுகிறார். Paul says that even the other apostles didn't face so much trouble like he did. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்வில அவன் நடந்து போகிற பாதையில என்ன உண்டு? So what is பாடுகள் there உண்டு. in the path of a child of God? There is sufferings. யோவான பாருங்க, பாடுகள் வழியாய் தன்னை தேவன் நடத்தினார். Look at John, he was led through a path of suffering. இயேசு கிறிஸ்து பாடுகள் வழியாய் தன்னை நடந்து போனார். Jesus also walked through a path of suffering. இயேசு கிறிஸ்துவுக்கு மூப்பர்களால் பாடுகள் வந்தது. There was suffering because of elders for Jesus. பிரதான ஆசாரியர்களால் உபத்திரவங்கள் வந்தது. There were tribulations because of the high priest. தன்னுடைய ஊழிய காலங்களிலே பரிசேயரால் அவருக்கு உபத்திரம் வந்தது. During the time of his ministry, the Pharisees caused him problems. தன்னுடைய ஊழியம் செய்யும் காலங்களிலே சதுசேயரால் அவருக்கு உபத்திரம் வந்தது. And he had troubles due to the Sadducees. சொந்த குடும்பத்தினால் அவருக்கு உபத்திரம் வந்தது. He had problems because of his own family. இத்தனை பாடுகளையும் ஆண்டவர் தாங்கினவராய் சுமந்தவராய் அவர் வெற்றி நடப்போட்டு வீர நடப்போட்டு முன்னேறி கொண்டே போனார். And he walked in a path of victory even though he had so much of suffering. அவருடைய பிள்ளைகளாகிய நாமோ, His children, இந்த பாடுகளை கண்டு நாம் ஒருபோதும் கலங்கவே கூடாது. we should not be troubled seeing all the sufferings. நான் சொல்லுவேன், பாடுகள் இல்லாமல் பரலோகம் இல்லவே If you இல்லை. don't have sufferings, there's no heaven. பாடுகள் இல்லாமல் பலன் இல்லவே இல்லை. If there's no suffering, there's no reward. நான் சொல்லட்டா, பாடுகள் தான் நீ யார் என்பதை அடையாளப்படுத்தி காட்டும். Is this sufferings that identify who you are? பாடுகள் தான் நீ யார் என்பதை நிரூபித்து காட்டும். These sufferings prove who you really are. நீ பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகளுக்கு, நீ ஆசீர்வாதமாய் இருக்கிறதற்கு காரணம் என்ன என்பதை அடையாளப்படுத்தி காட்டுவது இந்த பாடுகள் தான். The sufferings identifies why you are living a life where you are rewarded. ஏன் இன்றைக்கு சில ஊழியங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறது? Why are some ministries blessed? ஏன் இன்றைய ஊழியர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள்? Why are some ministers blessed? காரணம் என்னன்னு சொன்னா, The reason is அவர்கள் பாடுகள் வழியாய் தேவன் அவர்களை நடத்தின காலங்களிலே during the times when the Lord led them through the path of suffering, அவர்கள் சோர்ந்து போகாமல், they were not discouraged. அவர்கள் பின்வாங்கி போகாம, They didn't backslide. அந்த பாடுகளிலே உண்மையாய் அவர்கள் நடந்தபடியினாலே Because they walked in through the path of suffering. இந்த பூமியிலேயே கர்த்தர் அவர்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறார். On earth the Lord gave them their rewards. ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால், If you take the life of a ஏன் believer, குறிப்பிட்ட விசுவாசிகள் ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதத்தில் அவர்கள் போகிறார்கள் என்று சொன்னால், why are some believers being blessed after blessed? ஏன் அவருடைய வாழ்க்கை மகிமை உடையதாய் மாற்றப்படுகிறது அநேக கண்களுக்கு என்று சொன்னால், Why are their lives being transformed to glory? அவர்களை தேவன் நடத்தின வழிகளில் வந்த பாடுகளிலே அவர்கள் முறுமுறுக்காதபடி பின்வாங்காதபடி உறுதியாய் நின்றபடியினாலே, Because they stood firm without murmuring and without complaining in the path that the Lord has எனவே led தான் them நான் சொன்னேன், பாடுதான் நீ யார் என்பதை அடையாளப்படுத்தி through. That காட்டுகிறது. is why I say that the suffering reveals who you truly are. அல்லேலூயா. Hallelujah. சரி, முதலாவது என்ன சொன்னேன்? What did I say first? இவர்களுக்கு பலன் உண்டு. These முதலாவது have their யாருக்கு? rewards. Firstly, சொல்லுங்க, யாருக்கு? தீமைக்கு
நன்மை செய்கிறவர்களுக்கு பலன் உண்டு. Those who இரண்டாவதாக repay evil with good. பொய்யான குற்றங்களை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன உண்டு? பலன் If உண்டு. you are falsely accused, you have your reward. மூன்றாவது, Thirdly, அவருக்காக பாடுபடுகிறவர்களுக்கு என்ன உண்டு? if you fellowship பலன் with உண்டு. suffering. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. கடைசியாக 5 நிமிஷத்துல ஒன்னு சொல்லி நான் முடிச்சறேன். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிங்க. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சுருக்கமாய் நான் சொல்லுகிறேன், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களுக்கு பலன் உண்டு. They that turn people to righteousness, they have their rewards. நல்ல கவனிங்க, பலன் யாருக்கு தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனைக்கு வந்து போகிறவர்களுக்கு அல்ல. The reward is not just for people who come every Sunday and go. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு அல்ல. It's not for people born in a Christian family. பெயர் அளவில் கிறிஸ்தவர்களா இருந்து வாழ்கிறவர்களுக்கு அல்ல. It's not for people who are living a life of a Christian யாருக்கு for பலன்? name's sake. யாருக்கு பலன் என்று சொன்னால், But who has this reward? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களுக்கு பலன் உண்டு. It is those who save souls. அருமையான கர்த்தருடையவர்களே, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்ன செய்வாங்களா? அவங்க பிரகாசிப்பார்கள். Those who turn many to righteousness, they'll shine like the stars forever. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear people of God, நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன், I say humbly, வாழ கொடுத்த இந்த காலங்களில the times when we live, நாம் எத்தனை ஆத்துமாவை நாம் ஆதாயப்படுத்துகிறோமோ, how many people whom we lead to salvation, அதற்கு நமக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் the சொல்லுகிறார். Lord says there's reward for them. இப்போ உங்க மனசுல நீங்களே கேள்வி எழுப்பிக் கொள்ளுங்க, You can think on your own. என்னால எத்தனை பேர் இந்த சபையில ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க? How many people have been saved in our church because of me? பேரை நான் இந்த ஆலயத்துல நான் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன். How many of in the church have I led through salvation? ஒருவேளை ஒரு 10 பேரை எழுப்பி நான் கேட்பேன், ஆனா Maybe if I call upon 10 random people, 9 பேர் சும்மா தான் இருப்பாங்க. 9 people will be ஏதோ silent. ஒருவர் 2 பேர் எழுந்து சொல்லலாம் ஒருவேளை. 1 or 2 might say, நான் சொல்லுவேன், but I say நம்முடைய பலனை நாம் இழந்து போக கூடாது. we should not lose our rewards. நமக்கு பலன் அதிகமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. A great reward is kept for us. பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், If we have to receive பலனை this நாம் reward, அடைய வேண்டுமானால், if we need to reach this பலனை reward, நம்முடைய கண்கள் காண if வேண்டுமானால், I should see the reward, நாம் கொடுக்கப்பட்ட காலங்களிலே ஆத்தும அறுவடை செய்ய வேண்டும். we have to harvest souls for Christ in the time. Hallelujah. Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஆத்தும அறுவடை செய்கிறவர்களாய் மாறணும் சபை. The church should become filled with people who are harvesters for Christ. ஆதி திருச்சபை நீங்க பாத்தீங்கன்னா, If you see the old church, அவங்க ஓய்வில்லாதபடி ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் கண்விழிப்பிலும் இருந்து these people who are completely filled with prayer and with meditation, தேவனுக்காய் சேவை செய்தார்கள். and they ministered to Christ. வேதம் சொல்லுது, The Bible says, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில், அப்போ பிரயாசப்பட்டு கொண்டே இருந்த ஒரு கூட்டம் உண்டு. there's a crowd which always takes this effort, சபையில வந்தது யாருன்னா ஆத்துமாக்களாய் உள்ள வந்தாங்களா. and many souls were brought to the church. இந்த கடைசி காலங்களில் In these last days, நீங்களும் நானும் you and I, ஆத்துமா ஆதாயம் செய்கிறவர்களாக மாற்றப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். the Lord desires that we should become people who save the souls. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, Acts 10:33, அந்தபடியே நான் உடனே உம்மிடத்தில் ஆள் அனுப்பினேன். நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கும் நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடி இருக்கிறோம் என்றான்.
இந்த முதல் வசனத்தை வாசிங்க. இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். சரி, செசரியா என்று சொல்லப்படுகிற ஒரு பட்டணத்துல 100க்கு அதிபதி, அதாவது கவர்மெண்ட் வேலை செய்கிற ஒரு மனுஷன் இருந்தானாம். There was a centurion in the city in அவனுடைய Caesarea. பேர் என்ன அப்படின்னா, His name was, சொல்லுங்க பார்க்கலாம், கொர்நேலியு. his name was Cornelius. இவன் என்ன செய்கிறான்? What did he do? செய்வது அரசாங்க வேலை. He is doing a government job. அரசாங்க வேலை செய்து அரசாங்கத்திடத்துல பணத்தை, சம்பளத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். And he is receiving his wages from the government. இவனுடைய திறமைக்கு அரசாங்கம் நல்ல ஒரு மேன்மையான பதவியை கொடுத்திருக்கிறது. And because of his talent, the government has given him a good post. பொதுவாக உயர்ந்த பதவியில இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னா அவங்களால எப்பவும் சும்மா இருக்க முடியாது. Generally, if you see people who are in high மாறி posts, they மாறி can't be மாறி simple. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். There will be different problems that they need to handle. ஊருக்குள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு வைங்கல்ல, If you have a police station, அந்த ஸ்டேஷன்ல எப்ப பார்த்தாலும் அந்த ஊரை சுற்றில இருந்து போன் வந்துகிட்டே இருக்கும். and there will be constant calls to the station from the பல surrounding பிரச்சனை people. வந்துகிட்டே இருக்கும். There will be a lot of troubles coming in. ஊருக்குள்ள ஒரு தலைவன் இருந்தா தலைவன் வீட்டுல போயிட்டு பல பிரச்சனை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. If there's a political leader in a city, many people will come to his house to tell that problems. அப்போ ஒரு அரசாங்க அதிகாரி, அது 100க்கு அதிபதி என்று சொல்லும் பொழுது எவ்வளவு பெரிய பொறுப்புல உள்ளவன். So if you see here, he is a centurion, so he has a lot of responsibilities. அவனுக்கு செய்ய வேண்டிய வேலை செய்யவே நேரம் போதாது. He doesn't have time to even fulfill his own ஆனால் அவன் ஒரு responsibilities. உண்மை கிறிஸ்தவனா இருந்தபடியினால But because he was a true Christian, அவன் செய்த காரியத்தை பாருங்க. you see what he did. பக்கத்துல பேதுரு தேவனுடைய ஊழியக்காரன் வந்திருக்கிறான் என்பதை கண்டவுடனே When he heard that Peter came, தன்னுடைய வீட்டுல தன்னுடைய சொந்த பந்தத்தை எல்லாம், தனக்கு அறிமுகமான எல்லாரையும் வீடு நிறைய ஜனத்தை கூட்டி வச்சிட்டான். and he called everybody whom he knew, his relatives, and he called them to the house. கூட்டி வைத்துட்டு பேதுருவை அழைத்து சத்தியத்தை போதிக்க சொல்லுகிறார். And he asked him to tell him the gospel. அப்ப அவன் மனதுல இருந்த காரியம் என்ன அப்படின்னா, So what was there in his mind? எனக்கு நல்ல அரசாங்க பதவி இருக்குது, I have a good government job. மாதமான எனக்கு நல்ல வருமானம் I இருக்கிறது, have a good pay every month. எனக்கு எந்த கவலை இல்லாம என் குடும்பத்தை நடத்தி கொண்டு போகிறேன், I am leading my family without any problem. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, I have no problem. வேலை உண்டு, என் வீடு உண்டு, நான் இருக்கிறேன் I can stay with my family and என்று with my work. இருக்கிறவர்களை போல அவனால இருக்க முடியாம, But he was unable to stay like that. உடனே வீட்டுல கூட்டத்தை வச்சு ஊழியரை வரவழைத்து, ஒரு 4 பேர் ரட்சிக்கப்பட மாட்டாங்களா? Immediately he had a meeting in his house and he called the man அருமையான of God. கர்த்தருடைய அந்த தெய்வீக சுபாவம் நமக்கு பலனை உண்டாக்கும் என்பதை மறக்க கூடாது. We shouldn't forget that this divine character Hallelujah. will definitely be a reward for us. அல்லேலூயா. Hallelujah. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear people of God, நான் சொல்லுவேன், ஆத்துமாவை ஆதாயம் செய்கிறவர்களுக்கு நிச்சயம் பலன் உண்டு. definitely those who save souls will be rewarded. இப்போ வாசிங்க எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம், நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி 31:16. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று நீ கர்த்தர் கண்ணீர் சொல்லுகிறார். விடாதபடி உன்னுடைய கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் உன்னுடைய சொல்லுகிறார். கிரியைக்கு பலன் உண்டு என்று வேற யாரும் சொல்லலங்க. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய கிரியைக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. The Lord who created the heaven and the earth is saying that your work will have its reward. உன்னுடைய கிரியைக்கு பலன் உண்டு. Your work shall be rewarded. அருமையான தேவ பிள்ளையே, Dear people of God, 3-4 விதமான சம்பவங்களை நாம் தியானித்தோம். we have meditated on 4 different things. நமக்கு நிச்சயம் பலன் உண்டு. We will definitely have a reward. முதலாவதாக Firstly, யோவான் சொல்லுகிறார், John says, உங்கள் செய்கையின் பலனை இழந்து போகாமல் நீங்க பூரண பலனை பெற எச்சரிக்கையாயிருக்கணும். be careful that you receive the fullness of your reward. நீங்க எச்சரிக்கையாயிருக்கணும். You should be careful. உங்களுடைய பலனை இழந்து போகாதபடி, அதுவும் பூரணமான பலனை இழந்து போகாதபடி நீங்க You எச்சரிக்கையாயிருக்கணும். should be careful that you do not lose the fullness of your rewards. முதலாவதாக, Firstly, தீமைக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு பலன் உண்டு. there is reward for those who repay
evil with good. இரண்டாவதாக Secondly, அவருக்காக படுகிறவர்களுக்கு பலன் உண்டு. those who suffer for him will have the rewards. அது மாத்திரமல்ல, Not only that, பிறர் உங்களை குற்றப்படுத்தி பேசும்போது அதை தாங்கும் போது உங்களுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. when others speak falsely and accuse you falsely and you bear it, you will have the reward. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்பவருக்கு பலன் உண்டு. And those who save souls will definitely have the rewards. நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில பலன் பெறாத மனிதனாய் அல்ல, நம்மை பலன் பெறுகிறவர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். The Lord has kept us in a Christian life in order for us to receive our rewards. நாம் எதற்கெல்லாம் பிரயாசப்படுகிறோமோ அதுக்கெல்லாம் பலன் உண்டுங்க. For whatever toil we do, we have our rewards. ஊழியங்களுக்காக விதைக்கிறோமா? Are we sowing for the ministry? ஊழியங்களை செய்ய பலனாய் ஓடி வருகிறோமா? Are we coming to do நம்முடைய சரீரத்தை கொண்டு ஊழியத்தை நாம் ஊழியத்திற்கு சேவை செய்கிறோமா? Are we using our body in order to do ministry? நாம் என்னென்ன விதங்களிலே தேவனுக்காக நாம் செயல்படுகிறோமோ எல்லாவற்றுக்கும் நிச்சயம் பலன் உண்டு. In all the ways that we work for God, there will definitely be rewards. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? நாம் எல்லாரும் அப்படி எழுந்து Let's நிற்கலாம். all raise up. நாம் எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். Let's stand up. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear people of God, இந்த இரண்டாம் பரிசுத்த நாளிலும் in the second holy day of the month, தேவனுடைய அடிச்சுவடுகளை உண்மையாய் பின்பற்றி வருகிற உனக்கு நிச்சயம் பலன் உண்டு. you truly follow the footsteps of God, you will have your reward. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear people of God, பலன் என்பது this reward, அது சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒன்று. it is something that gives you joy. பலன் என்பது மகிழ்ச்சியை உண்டாக்குகிற ஒன்று. It gives you happiness. பலன் என்பது ஆனந்த களிக்கூறுதலை உண்டாக்குகிற ஒன்று. This reward brings rejoicing. ஒருவேளை உனக்கு விரோதமான தீமையான காரியங்களை செய்கிறவர்களாய் இருந்தாலும், Maybe there are people who work evil against நீ you. அவர்களுக்கு தீமை செய்யாதபடி You do not repay them நீ with evil, நன்மையே செய். but you do good to நீ them. நன்மையே செய். You do good alone. நீ நன்மையே செய். You do good to them. இரண்டாவதாக, Secondly, உன்னை குற்றப்படுத்தும் போது when they accuse you, அந்த குற்றங்களை தாங்கி சகித்துக்கோ. you have to bear all these accusations. உன்னை குற்றப்படுத்தி பேசுகிற அந்த வார்த்தை உனக்கு பலனாய் மாறுகிறது. And these words of accusations will turn to rewards. அதுதான் உனக்கு பலனாய் மாறுகிறது. This is what turns to your rewards. மூன்றாவது, அவருக்காக பாடுபடுகிறவர்களுக்கு பலன் உண்டு. And for those who suffer with him, there is reward. நீ படுகிற பாடுகள் யாருக்காக என்பதை முதலாவது அறிந்துக்கோ. You first realize whom you are suffering for. கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் பாடுகள் நீ படுவாயானா அது உனக்கு பலனை உண்டாக்கும். If you suffer for the sake of the name of Christ, then you will have your reward. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களுக்கு பலன் உண்டு. There is a reward for those who save souls. இந்த பகல் வேளையில் ஆண்டவரே, In this morning time, O Lord, கேட்ட இந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பலனை இழந்து போகாதபடி அந்த பலனை பெற்றுக்கொள்ள எச்சரிக்கையாக இருங்கள் என்று யோவான் எழுதுகிறார். John writes that you have to be careful in order not to lose your reward. இழந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருங்க. You have to be careful that you do not lose your reward. ஒரு 2 நிமிஷம் நான் தரேன். I'll give you 2 minutes. நிச்சயம் உங்களுக்கு கர்த்தர் பலனை வைத்திருக்கிறார். Definitely the Lord has இப்ப placed reward for நீங்க you. உங்க இருதயத்தை செவ்வையாக்குங்க. You set right your hearts. பொறாமையும் எரிச்சலும் தீமைகளும் செய்கிற மனிதர்களை காணும் பொழுது நமக்கு அதே என்ன வேண்டாம். We do not have the same feelings that those who are அவங்கள jealous பார்த்த உடனே and அதே envious. என்ன நமக்கு தேவையில்லை. We shouldn't have the same response that அவங்களுக்கு they நன்மை have. செய்கிறவர்களாகவே மாறணும். We should turn to people who நன்மை செய்கிறவர்களாய் return good. மாறணும். We should become people who do ஓ good. ஹalleluya. Hallelujah. இந்த 4 அனுபவங்கள் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில மிகுந்த பலனை உண்டாக்குகிறது. These 4 experiences நம்ம எல்லாரும் will 2 bring great நிமிஷம் reward. கேட்கப்பட்ட வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நீங்களே வாயை திறந்து
நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போமா? Surrender yourself to the words that we will sing. ஹalleluya. கேட்ட வார்த்தை அர்ப்பணித்து ஆண்டவரே மனசுலயே ஜெபிங்க. தெய்வமே, எத்தனையோ வார்த்தைகளை என்னுடைய காதுகளிலே கேட்கிறேன். Lord, I have listened to so many of words in my heart. எத்தனையோ அவமானங்களை காதுகளிலே கேட்கிறேன். I have listened to so many bad things. இதெல்லாம் உன்னுடைய பலனுக்காய், நம்முடைய பலனுக்காய் தேவன் மாற்றுகிறார். All these things the Lord இதுதான் உன்னுடைய பலனாய் மாறுகிறது. This will become your இவைதான் reward. உனக்கு பலனாய் மாற்றப்படுகிறது. This is the thing that is turned to reward for you. Hallelujah. 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 Oh ribiala rabarariana raboshandara dibianama. Hallelujah. Hallelujah. இந்த பகல் வேளையில This morning time, கேட்ட இந்த வார்த்தையின்படி just as I received the word, பலனை இழந்து போனவர்களாய் அல்ல, not of people who are lost பலனை their அடைவதற்கு rewards, எச்சரிக்கை உடையவர்களாய் but being people who are careful to receive the தொடர்ந்து reward. வாழ, தொடர்ந்து ஓட கர்த்தர் கிருபை செய்யும்படி நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போம். Clap our hands. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். நல்ல நல்ல கரங்களை தட்டி ஹalleluya hallelujah 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 hallelujah. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றி 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 நன்றி.